ஸ்ரீ மாத்ரே நமக. நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா பானு சப்தமின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். பானு சப்தமின்னா சூரியனுக்கு மிகுந்த நாள்னு அர்த்தம். இன்றைக்கி பானுன்னா உங்களுக்கு சூரியன் அர்த்தம், சப்தமி திதி. ஸோ அதனால் பானு சப்தமி இன்றைக்கி தான் கொண்டாடுவாங்க எல்லோரும். ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனோட 7 நாமங்கள் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது ஓம் மித்ராய நமக, ஓம் ஆதித்யாய நமக, ஓம் சூர்யாய நமக, அது மாதிரி 7 நாமங்கள் இருக்குது. அந்த 7 நாமங்களும் இன்றைக்கி நீங்கள் சூரியன் பகவானை பார்த்து வணங்கலாம். அந்த 7 நாமத்தை சாண்ட் பண்ணிவிட்டு. அதை தவிர பார்த்திங்கன்னா ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் நேத்தியே நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், ஆத்ம பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம்னு. ஸோ ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் இன்றைக்கி படிக்கலாம். ரொம்ப விசேஷமான ஸ்லோகம். யாருக்கெல்லாம் ஜாப் இஷ்யூ, மெயினாக ஜாப் இஷ்யூ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ ஹெல்த் இஷ்யூஸுக்கெல்லாம் மெயினாக இன்றைக்கி நீங்கள் வேண்டிட்டிங்கன்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும் இன்றைக்கி. அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் சூரியன் கோயில் ஏதாவது இருந்ததுன்னா, இல்லை சூரியன் க்ஷேத்திரம் இல்லாமல் சிவன் கோயிலில் சூரியன் சன்னதி இருந்ததுன்னா, நீங்கள் சூரியனுக்கு போயிட்டு இன்றைக்கி அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். உங்கள் யாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ அவங்க போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது விசேஷம் இன்றைக்கி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சூரியனோட ஆதித்ய ஹிருதய ஸ்லோகம், சூரியனோட 7 நாமாக்கள், இது ரெண்டையுமே இன்றைக்கி சாண்ட் பண்ணுறது ரொம்பவே விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் இன்றைக்கி இந்த நாளை யூஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக அதிகமாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, அது தவிர பார்த்திங்கன்னா ஜாப் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, அதே மாதிரி ரொம்ப நாள் ஜாப் ப்ரமோஷன், அதே மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட், இதெல்லாம் எதிர்பார்த்துருக்கிறவங்க எல்லாருமே இந்த பானு சப்தமி நாளை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சப்தமி திதியும் சூரியனோட ஆதிக்கம் நிறைஞ்ச நாள்னால இது எல்லாத்துக்குமே விசேஷம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியனுக்கு பிடிச்ச பூவால் இன்றைக்கி அர்ச்சனை பண்ணுங்கள். அவரோட சன்னதிக்கு போயிட்டு ஈவினிங் சூரியனுக்கு பிடிச்ச பூவில் அர்ச்சனை பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் சிவன் கோயிலோ இல்லை சூரியன் கோயிலே சப்பாத்தி தானம் பண்ணுங்கள், இல்லை கோதுமை தானம் கொடுங்க இன்றைக்கி. அதுவும் ரொம்ப விசேஷம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 1 கிலோவோ 2 கிலோவோ, அப்படி இல்லைன்னா சப்பாத்தியை வாங்கி நீங்கள் ஒரு 10 பேருக்கு, இல்லை ஒரு 7-8 பேருக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப விசேஷம். அந்த நீங்கள் சப்பாத்தியோ இல்லை கோதுமையோ வாங்கி கொடுக்கும்போது உங்களோட வியாதிகள்லாம் குணமாகணும் அப்படின்னு வேண்டிட்டு, வியாதிகள் நமக்கு சீக்கிரம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த சப்பாத்தியை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைஞ்சிரும். ஸோ மறக்காமல் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டேவை. ஹெல்த் இஷ்யூஸ், ஜாப் இஷ்யூஸ், அது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகும். ஸ்ரீ மாத்ரே நமக.